Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ரைஸ் வாட்டர் சேலஞ்ச். அதாவது நான் ரைஸ் வாட்டரை வந்து என்னோட ஹேருக்கு 5 days கண்டினியூஸா யூஸ் பண்ணிருக்கேன். சோ அதோட பிஃபோர்ல என்னோட ஹேர் லெந்த் எவ்வளவு இருந்தது, அதோட ஆஃப்டர்ல அதாவது 5 days யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா என்னோட ஹேர் growth எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து காமிக்கிறது தான் இந்த வீடியோ. சோ கண்டினியூஸா 5 days நம்ம ரைஸ் வாட்டர் யூஸ் பண்ணிருக்கோம். நான் எப்படி அந்த ரைஸ் வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணேன், எப்படிலாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம், அத வந்து நான் எப்படி யூஸ் பண்ண எனக்கு என்ன ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை தொடர்ந்து பாருங்க. சோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த ரைஸ் வாட்டர் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே யூஸ் பண்றாங்க, அதுல நிறைய ரிசல்ட் இருக்கு அப்படிங்கறது வந்து நிறைய பேர் சொல்றாங்க. பட் இருந்தாலும் நம்ம ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம், நிஜமாவே இது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் இதை நான் வந்து டெஸ்ட் பண்ணேன். ஸோ இந்த ரைஸ் வாட்டர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோர் ஃபாதர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட் தான். பட் ஆனால் ரீசெண்ட் டைமில் அது ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சு, நிறைய பேர் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அதில் நிறைய ரிசல்ட்ஸும் இருக்குது அப்படின்றத வந்து நம்புகிறாங்க. ஸோ அதனால தான் வந்து இன்றைக்கி நம்ம இதை ட்ரை பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து ரைஸ் வாட்டர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இதில் வந்து 3 விதமாக நீங்கள் வந்து ரைஸ் வாட்டரை ப்ரிப்பேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம அரிசி ஊற வைப்போம் இல்லையா, அந்த தண்ணி, அதாவது நம்ம சாதம் வைக்கிறதுக்கு முன்னாடி ஊற வைப்போம் இல்லையா, ஒரு 30 minutes ஊற வைப்போம், இல்லை மினிமம் அது ஒரு 30 minutes ஆச்சும் ஊறின தண்ணி, அதை நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ணலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப மோஸ்ட் டைல்யூட்டட் ஃபார்ம் ஆஃப் ரைஸ் வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து அதில் எல்லா நியூட்ரியன்ஸும் இருக்குமா அப்படின்னா அது வந்து கம்ப்ளீட்டாக இருக்காது. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப டைல்யூட்டட் ஃபார்ம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து நீங்கள் நார்மலாக ரைஸை ஊற வச்சு 30 minutes கழித்து அதை நீங்கள் யூஸ் பண்ணுறது. செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைஸ் வந்து நம்ம வடித்ததுக்கப்புறமா சாதம் வடித்து அந்த கஞ்சி தண்ணின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தண்ணியை யூஸ் பண்ணுறது. ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ண முடியாது, அதுலேயும் நல்ல எஃபெக்ட்ஸ் இருக்கும். பட் ஆனால் வந்து கஞ்சி தண்ணி வந்து ஸ்டிக்கியாக இருக்கும் ரொம்ப ஹேரில், அண்ட் ரெகுலராக லைக் டெய்லி பேசிஸில் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. பட் ஆனால் அதுவுமே ஒரு பெஸ்ட் ஆப்ஷன், அதுலேயுமே எல்லா நியூட்ரியன்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது வந்து செகண்ட் மெத்தட். தேர்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் நான் ஃபாலோ பண்ண மெத்தட். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் டெய்லியுமே வந்து இந்த வாட்டரையே நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம ரைஸ் ஊற வைக்கிற மாதிரி நீங்கள் வந்து சேஃபர் எக்ஸாம்பிள் ஒரு அரை ஆழாக்கு நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுறதுல ஒரு 1/2 tumbler ரைஸை வந்து ஓவர் நைட் ஊற வைக்கணும். அதாவது இன்றைக்கி காலையில் நீங்கள் ஊற வைக்கிறீங்க அப்படின்னா அந்த தண்ணியை நெக்ஸ்ட் டே தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரைஸ் வாட்டரை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த தண்ணியை வந்து நீங்கள் இப்போ ஒரு அழாக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒரு 8 ounce கிட்ட, அதாவது ஒரு பெரிய மேசன் ஜார் ஃபுல்லாக உங்களுக்கு அந்த தண்ணி கிடைக்கும். அதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ரெகுலராக ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு நீங்கள் வந்து டெய்லியுமே அதை உங்களோட ஹேருக்கு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணது. நீங்கள் இதில் எந்த மெத்தட் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். பிஃபோர் நான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு செகண்ட் டே வந்து என்னோடய ஹேர் லென்த் எவ்வளோ இருந்தது அப்படிங்கிறத மெஷர் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து 59 centimeters இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ 59 centimeters தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்த ஹேர் லென்த்து. ஸோ இதை 5 days யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நான் வந்து இப்போது அந்த ரைஸ் வாட்டர் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எந்த ஸ்ப்ரே பாட்டில் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். இது வந்து காலி ஆகிட்டு நான் இதை நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிட்டதுக்கப்புறமா அந்த ரைஸ் வாட்டரை வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்கேல்பில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இதை நம்ம ஸ்ப்ரே பண்ண போகிறோம்.
5 days போடுறதுக்கு அதுக்கு ஆல்மோஸ்ட் என்னோட பிங்க் பரவாயில்ல. அப்போ எனக்கும் ஸோ அட் த எண்ட் ஆஃப் 6th டே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 63 சென்டிமீட்டர்ஸ் இருந்துச்சு. ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த வந்து பிளண்ட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். லைக் சும்மா ட்ரை பண்ணுவோம், 1 சென்டிமீட்டர் க்ரோத் இருந்தால் கூட நல்லது தானே அப்படின்னு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணது. பட் ஆனால் வந்து 60 அதாவது 4 சென்டிமீட்டர்ஸ் க்ரோத் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ நீங்களும் என்ன மாதிரி லைக் 5 days கண்டினியூஸாக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நான் ஹேர் வாஷ் பண்ணவே இல்லை. அதாவது ஃபர்ஸ்ட் டே ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு செகண்ட் டேலேருந்து நான் அப்ளை பண்ண ஆரம்பித்தேன். 5 days கண்டினியூஸாக அப்ளை பண்ணிவிட்டு 7th டே தான் நான் ஹேர் வாஷ் பண்ணேன். ஸோ உங்களுக்கு ஒரு வாரம் ஃபுல்லாக நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணாமல் எவ்ரிடே நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா எனக்கு இந்த ரிசல்ட் இருந்துச்சு. நீங்கள் நம்பலைன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ரிசல்ட் வந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் வந்து டெஃபினட்டாக மறக்காமல் எங்களுக்கு சொல்லுங்கள். பிகாஸ் நாங்கள் வந்து சும்மா ஓகே எல்லோரும் ட்ரை பண்ணுறாங்க நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணேன். பட் ஆனால் வந்து இவ்வளோ அமேசிங்கான ரிசல்ட் இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி பிகாஸ் 4 weeksல 2 inches அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒன் வீக்கில் ஆல்மோஸ்ட் 2 inches கிடையாது தான். பட் இருந்தால் கூட ஒரு 1 inch நமக்கு 1 வீக்கில் அதாவது 5 daysல வளருது அப்படின்னா 4 weeksல நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் லைக் 4 inches நம்மளால் க்ரோ பண்ண முடியும். இது வந்து டெஃபினட்டாக நம்மளோட ஹேரை வந்து நல்லா வளர்க்குறதுக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி தான் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இது ரொம்ப ஸ்டிக்கியாக இல்லை. இதை நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நைட் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மார்னிங் நீங்கள் வந்து வேலைக்கும் போகலாம். ஸோ குவாரண்டீனில் தான் நீங்கள் இதை பண்ணணுன்றது கிடையாது, நீங்கள் ரெகுலராகவே இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஆயில் கொடுக்குற அளவுக்கு ஸ்டிக்கி ஆன எஃபெக்ட் கூட இதில் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து எவ்ரிடே நீங்கள் இன்றைக்கி வாஷ் பண்ணிங்க அப்படின்னா ரெகுலராக டெய்லியுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் நான் வந்து அப்ளை பண்ண அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் கொஞ்சம் ரஃப்பாக இருந்துச்சு. பட் ஆனால் நான் 7th டே ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா என்னோடய ஹேர் வந்து செம்ம சாஃப்டாக தான் இருந்தது. லைக் நமக்கு ஹேர் மாஸ்க்லாம் போட்டு ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கும்ல, அதே மாதிரியான லைக் நம்மளோட நேச்சுரல் டெக்ஸ்சரே வந்து ரீட்டைன் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து நான் இந்த சேலஞ்ச் எடுத்துகிட்டு எனக்கு முன்னாடி இருந்தது அண்ட் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்காக செஞ்சுருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் வந்து திரும்ப சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி வேறு என்ன சேலஞ்செலாம் நான் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு அழகான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.